டபுள் எக்ஸ் அமௌண்ட் இல்லாம எக்ஸ் அமௌண்ட் தான் இருக்குன்னு சொல்லி வராங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே பழைய பாணியில ஓப்பன் சர்ஜரி பண்ணி ஸ்க்ரூஸ் போட்டு நரம்பு அமுக்கத்த எடுத்துருவோம். எங்களோட மெயின் கோல் இவ்ளோ பெருசு இருக்க வேண்டிய ஹோல் இவ்ளோ சின்னதாயிடுச்சு. அத பழைய சைஸ்க்கு கொண்டு வருவோம். அதுதான் எங்களோட டார்கெட். சார், அந்த தாத்தாக்கு முட்டு வலி ஆல்ரெடி இருக்கு. இப்போ அவங்க நடக்க முடியாம போறதுக்கு மூட்டு வலி காரணமா? இல்ல பேக் பெயின் காரணமாங்க சார்? இத நாங்க கிளாரிஃபை பண்றதுக்கு எங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கு அவங்க குடுக்குற பதில வச்சு தான் நாங்க டிசைட் பண்ணுவோம். ஒரு சிலர்னால அத கரெக்ட்டா சொல்ல முடியாது. ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்ற காரணத்தினால, அவங்களுக்கு நாங்க இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலியமா நாங்க அத கிளாரிஃபை பண்ணிப்போம். ரொம்ப சிம்பிளா சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். முட்டி வலினால வர வலி எப்படி இருக்கும்னு வச்சுக்கோயேன், மூட்டுல தான். பரவாது. இங்கேருந்து மேல போவாது, இங்கேருந்து கீழ வராது. இதே முதுகு தண்டுல இருக்க வலி எப்படி இருக்கும் தெரியுமா? அங்கருந்து நடக்க ஆரம்பிச்சு 100 மீட்டர் தாத்தா போனாருனாவே, இங்கேருந்து இங்க பரவுது. பரவுற வலி தான் வந்து நரம்பு வலி. அமுக்கம் முதுகுல இருந்தாலும், அது வலி போறது கால் ஃபுல்லா. ஸோ, பரவுற வலிக்கு முதுகுல தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இந்த இடத்துல மட்டும் இருக்கிற வலிக்கு மூட்டுல ட்ரீட் பண்ணா போதும். அடுத்த கேள்வி நீ இப்படி கூட கேட்கலாம். சரி சார் 2ம் ஒருத்தருக்கு இருக்கு. எத ஃபர்ஸ்ட் எது பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு? ஃபர்ஸ்ட்டு மெயின் போர்ட்ல இருக்கிற பிரச்சனைய ரெடி பண்ணிட்டு தான், நம்ம ரூம்குள்ள இருக்கிற பிரச்சனைய ரெடி பண்ணுவோம். கரண்ட்ல ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா. ஸோ, ஃபர்ஸ்ட்டு பேக்குக்கு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நீக்கு பண்ணணும். நீக்கு பண்ணிட்டு ரிவர்ஸ்ல போய் பேக்குக்கு பண்றது எந்த விதத்திலயும் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் குடுக்காது.